கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாள், கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதிங்க, வேதத்தை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த மூணையும் விட்டுறாதீங்க. கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே இதனுடைய கருத்துக்களை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நல்ல திறந்த மனசோட தன்னிடத்திலிருந்து இருக்கிறத எடுத்து கொடுக்கிற எந்த ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் சந்தோஷமாக இருக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரோ பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. கொடுக்கும்போது வஞ்சனையே இருக்கக்கூடாது, மனப்பூர்வமாக கொடுத்து விட வேண்டும். கொடுத்து விட்ட பிறகு அதை யோசிக்கக்கூடாது. நான் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். கொடுத்து விட்டு அதிக நேரம் அதை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நான் இதை கொடுத்தேன், நான் இதை கொடுத்தேன், நான் இதை கொடுத்தேன் என்று சொல்லி. அப்படி சொல்லுகிறவர்கள் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. உதார குணமுள்ள ஆத்துமா தான் செழிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. பரலோகத்தின் தேவன் நாம் செய்கிறதற்கு அவர் நமக்கு பதில் செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, தேவையான ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் தேவையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூர்த்தி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உதார குண ஆத்துமாவாக இருங்க. கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணுங்கிறக்காக கொடுக்கக்கூடாது. என்கிட்ட இருக்குங்கிறக்காக கொடுக்கக்கூடாது. தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவையுள்ள மக்களுக்கு தேவையான காரியத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த ஆத்துமா உதார குணமுள்ள ஆத்துமா. வார்த்தையிலும் சரி, நொறுங்கி போய் இருப்பாங்க, வேதனைப்பட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வார்த்தை, குழந்தை இல்லாதவங்க, திருமணமாகாதவங்க, அவங்கக்கிட்ட போய் அதே பேசி காயப்படுத்தக்கூடாது. உதார குணமுள்ள ஆத்மாவாக இருக்கணும். பரவாயில்லக்கா, கர்த்தர் செய்வார் என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தான் தண்ணீர் கொடுக்கும். வீட்டில் சேர்த்து வச்சுட்டே இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வராது. நீங்கள் கொடுக்க கொடுக்க தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் கொடுக்கிறவர், அவர் கொடுக்கிற தேவன். அதனால தான் அவரை போல நாமும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொடுக்கிறவன் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க, நீதியாக செயல்படுங்க, இல்லையா? இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உதார குணமுள்ள ஆத்துமா என்னைக்கும் காஞ்சி போகாது, அது செழித்து கொண்டே இருக்கும். தண்ணீர் பாய்ச்சினீர்கள் என்றால் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எத்தனை பேரை நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறீங்களோ உங்களையும் ஆசீர்வாதிக்க ஆண்டவர் ஜனங்களை எழுப்பியிருப்பார். அதுதான் இந்த வேத வசனத்தினுடைய காரியங்கள். தண்ணீரே பாய்க்காமல் உங்களுக்கு தண்ணி வராது. நீங்கள் தண்ணீர் பாய்க்கணும். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வசனத்தின்படி நாம் வாழ்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின்படி எங்களை நீர் ஆசீர்வதியும். உடைய நன்மையினால் நிரப்பும், உடைய சமாதானத்தினால் நிரப்பும், உடைய மகிழ்ச்சியினால் நிரப்பும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உதார குணமுள்ள ஆத்மாவை மாற்றும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.